ஜனங்களாகவும் எல்லாரும் இருக்கும்போது அப்போ நானும் தானே இந்த கோயில் கட்டினேன்னு நிற்கிது யானை. கஜலட்சுமி பக்கத்துல தான் 2 யானை இப்படி நிற்கும் நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் வைப்பாங்கன்னு பார்த்துருக்கேன். ஆனா நிறைய கோவில்கள்ல சிலையாவும் யானைகள் இருக்கும். ஆமாங்க. உண்மையான யானையாவும் உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்குதுன்னா நீங்க யானை கொண்டு வந்து வீட்டுல வச்சீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் வரும். அது சுமக்காத சுமைவா நம்ம சுமக்க போறோங்க. கண்டிப்பா. ஏன்னா யானை ஒரு தடவை அது குட்டி போடணும்னா அது ஒரு குட்டி போடுறதுக்கே அவ்வளோ பாடுபட்டு தான் அந்த பிரசவத்தை பெற்று கொடுக்கும். ஒரே ஒரு குட்டி தான் போடுங்க. அந்த ஒரு குட்டி அந்த உலகத்தை கொடுக்குதுன்னா அப்போ பார்த்துக்கங்களேன். அதைய பழக்கி அதில் ஒரு சத்திய வாக்குங்க. அந்த யானை வந்து ஒரு சத்திய வாக்கு. ஒரு கம்பத்தில் நின்று இந்த இடத்துக்கு தாண்டிருச்சுன்னா நான் யாரையும் தீண்ட மாட்டேன், நீ சொல்கிறத நான் கட்டுப்படுவேன்னு சொல்லிருச்சுன்னா யானை அவ்வளோ பெரிய உருவம் தான். யானையோட பலம் யானைக்கே தெரியல. ஆனால் ஒரு 6 அடி மனிதனுக்கு அது கட்டுப்பட்டு வாழுது. அப்போ சத்திய வாக்கு தானே. கண்டிப்பாக. அப்போ குரு என்பது யானை. யாருக்கெல்லாம் இந்த சத்திய வாக்கு வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது, நம்ம சொன்னால் பழிக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் யானை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஜ யோகம் ஏற்படும். அதனால தான் ஒரு முறையாவது குழந்தையை கொண்டு போய் கஜ மேலே உட்கார வச்சு சவாரி பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் இதுதான். யானை சவாரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் குதிரை சவாரி எல்லாம் பிறந்ததுங்க. முதல் கஜந்தான். அவங்க மேலே உட்கார வைக்கும் போது அந்த மேலே இந்த ஞான தந்தம்னு சொல்லுவாங்க. ஞான தந்தம், யானத்தோட மூளை, இதெல்லாம் அந்த குழந்தைங்க முடியெல்லாம் போடுறீங்க இல்லையா, அதுக்கே யோகம்னா அந்த உருவத்து மேலே ஏறி உட்கார்ந்து அது ஒரு முறை வரும்போது என்னாகுன்னா அந்த பொண்ணுக்கு எந்த தீய சக்தி இருந்தாலும் போய் அந்த யானையோட குணமே என்னென்னா யானை துரத்திட்டு வருதுன்னா நீங்கள் யானை கட்டிருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குதுங்க. ஏன்னா குருவாயூரில் கிடச்ச விஷயந்தான் இது. சரி. யானை கட்டிருந்து துரத்திட்டு வரணும் தப்பிக்கணும் ஒரு வழி தான். நம்ம சட்டையை கலட்டி ஒரு இடத்துல தூக்கி எரிஞ்சு போட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா யானை எங்கே சட்டை கழட்டி எரிஞ்சாங்களோ அங்கேயே நின்றுக்கு, வேற எங்கேயும் ஓடாது. ஏன்னா யானைக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம். அப்போ அந்த வேர்வை நாத்தை அடிக்கிறதுனால இங்கே தான் மனுஷன் ஒளிஞ்சிருக்கிறான்னு டக்குன்னு சுலவு பண்ணி அங்கேயே நின்றுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓ, ஏன்னா இதெல்லாம் உயிருக்கு சேதாரங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயம். இது ஒரு சீக்ரெட் தான். ஆமாம், தப்பிச்சுக்கலாம். எத்தனையோ உயிர்கள் தப்பிக்கல என்பது. ஏன்னா அது மோப்ப சக்தி அதிகம். அதை பிடிச்சித்தான் வழி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஓடுது. டக்குன்னு சட்டை கழட்டி டகான்னு போட்டு போயிட்டோம்னா அந்த வேர்வை வாசத்துக்கு எங்கேயோ இங்கே தான் ஆள் ஒளிஞ்சிருக்குதுன்ற நம்ம ஓடியில் 1/2 கிலோமீட்டர். அப்போ தப்பிச்சுக்கலாம். எதுவும் இந்த பூமியில் வாழலாம். இப்படியெல்லாம் குருவாயூரில் வந்து அந்த யானை வந்து உலகத்துக்கு ரொம்ப பெருசு. அப்போ வந்து குதிரை யானை இதுகளுக்கெல்லாம் ஆதிகால பரிகாரம் இருக்குதுங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டுறத எல்லாரும் பிறக்கும் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு முறை அப்படி போடலாம். இன்னொரு வாய்ப்பும் இருக்குதுங்க. என்னால் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போக முடியாதுங்க, அப்படி சவரியும் பத்தாதுன்னா குருவாயூரப்பனுடைய படம், ஒரு கிருஷ்ணர் படத்தை வீட்டில் வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு தேங்காவில் உடச்சி வச்சு, நான் கடவுளே என்னால் வர முடியல, ஆனால் நீங்களும் இங்கே வந்து ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அது சாமிக்கு படைச்சு அங்கிருந்தே எடுத்து குழந்தைக்கு நீங்கள் சோறு ஊட்டினாலும் ஜீரண கோளாறு வராது. சிறப்பு. எனக்கு அது ஒரு எளிமையாக போயிடும். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, பிரமாதமாக இருக்குது. இந்த சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், இந்த யானையை பற்றி சொல்லும்போது இந்த அம்மாக்கள்லாம் சோறு ஊட்டும் போது வேண்டான்னு குழந்தைங்கள்லாம் சொல்லும், கடைசி பலம் ஆன பலம்னு சொல்லி ஊட்டி கடைசியாக கொஞ்சம் சோறு வைப்பாங்க. அந்த யானையுடைய யோகமும் சரி, இந்த யானை பலம் சரி, இந்த சாப்பாடை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெரியோர்கள் ஏற்கனவே ஏதோ ஒன்று வகுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ரொம்ப சுவாரஸ்யமா. ஆமாங்க, அது குழந்தைக்கு சொல்றது என்ன சொல்லுவாங்க, ஆன வருது ஆனைப்பார் ஆன வருதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அதெல்லாம் சொல்லித்தானே பொம்மையில அது பார்க்க அழகா இருக்குன்னு, அவங்க பார்க்க விளையாடுற மாதிரி இருக்குன்றதுக்காக சொல்றாங்கன்னு நினைச்சோம். ஆனா உண்மையாவே அந்த பலம் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இந்த குழந்தைங்க அப்படின்னா எல்லாருமே கியூட்டா அழகா இருப்பாங்க. கண்ணு பற்றும் சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இந்த திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுத்தி போடுற முறைகளை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, ஏன்னா குழந்தை பெத்தா மட்டும் பத்தாதுங்க. அந்த குழந்தை கண்ணும் கருத்துமா வளர்த்தி வாழும் பண்ணி அதை எந்த விதமான தோஷம் இல்லாமல் அந்த குழந்தைய நல்லா அது சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற அளவுக்காவது அது திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னு மற்ற எதுக்கால வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னா திருஷ்டி பட்டுட்டு அதுலேருந்து அந்த குழந்தை சாப்பிடாது. ஆமாம் சொல்லுவாங்க. உப்பு மந்திரிச்சு கொடுப்பாங்க, தலையை சுற்றி சாப்பாடு எடுத்து 4 பக்கம் வீசிட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலம் செஞ்சாங்க, நீங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா. ஆமாம், எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குண்டாவோட 3 தடவை தலையை சுற்றி இருக்கிறத வந்து கால பைரவர் நாய்க்கு வச்சுட்டு கூட போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த குழந்தைகளுக்கு இந்த கண் டிஷ்டி நிவர்த்தி ஆகணும்னா இந்த அஷ்டத்துக்கும் டிஷ்டி நிவர்த்தி ஆகணும் பாருங்க. அதுக்கு முச்சந்தி மண், கல்லுப்பு, வரமிளகா, எள்ளு ஓமன் அவதானியம், எள்ளு ஓமன் அவதானியம், வெள்ளை இருக்கலாம் பூ, வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர், அந்த வினையை தீக்கிறதுக்கு வெள்ளை இருக்கலாம் பூ,
வாசல் கூட்டுற சீமாரு, வீடு கூட்டுற சீமாரு. ம் போன்னு சொல்றீங்கல்ல, ஆமா அப்ப இது எல்லாத்தையும் வெளியே போன்னு சொல்றதை எதுல பெருக்குறீங்க? அதுலதான். ஆமா அதுலதான் திஷ்டி போகும். ஓ அதனால வாசல் கூட்டுற சீமாரு கொஞ்சம், வீடு கூட்டுற சீமாரு ஒரு இனுக்கு. இது எல்லாம் ஒரு படினா ஒரு பாத்திரத்துல போட்டு சரி எள்ளு, ஓமம், நவதானியம், ம் வெள்ளரிக்கலாம் பூவு, ம் முச்சந்தி மண், கல்லுப்பு, வரமிளகா எல்லாம் சேர்த்துனா 8-9 பொருள் வரும். அஷ்டதிக்கு பொருள் சரி எல்லாத்தையும் எடுத்து 8 முறை குழந்தைக்கு சுற்றி ம் அதை நைட்டு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வச்சு எரிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த சடவு, அந்த டிஸ்டி, ஓமளிப்பு எல்லாம் படப்படன்னு போயிடுமா. ஓ அப்போ அந்த காலத்திலேயே இதெல்லாம் வந்து அஷ்டதிக்குலையும் திஷ்டி வரும்னு சொல்லித்தான் 8 பொருள் அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க. ம் அதை யாராவது பார்த்துட்டு போனால் குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னா உன்ற கால் மண் எடுத்து சுற்றி போடுன்னு சொல்கிறாங்கல்லங்க. ஆமா ஆமா அதனால கால் மண் கிடைக்காதனால முச்சந்தி மண் எடுத்துக்குவாங்க. எல்லாரும் நடந்து போயிருப்பாங்கல்லங்க, ஆமா ஆமா அங்கே நின்று தானே பேசுவாங்க. ம் எல்லாரும் முச்சந்திக்கு தானே வரணும் கண்டிப்பா ஒரு பிரச்சனைனா. ம் அதுக்காக முச்சந்தி மண். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக இருக்குது பாருங்கள். வெள்ளரிக்கிழம்பு வினையை அறுக்கக்கூடியவர். எந்த வினை இருந்தாலும் முதல் விநாயகர் உள்ள கொண்டு வந்துட்டா எல்லா தோசை நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தி ஆயிடும். அதுக்கு வெள்ளரிக்கிழம்பு. இந்த எள்ளு, ஓமம், நவதானியம் இதெல்லாம் தெரிச்சு போகிறது. நீங்கள் கடுகு போட்டால் எப்படி எண்ணெயில் தெரிக்குது, தெரிக்கும். அது மாதிரி இந்த எள்ளு போட்டோன்னா சட 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 சடன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ம் இந்த ஓமம் அதை விட சட சட சடன்னு கேட்கும். இந்த நவதானியம் எதுக்குங்க? அது தெரியல. 9 கிரகங்க. அது ஆ அப்போ 9 கிரகம் நம்ம தலையை சுற்றுது, நம்மளும் அதை சுற்றோம். அதனால 9 நவதானியம். ஓ சரி சரி சரி. இப்போ எள்ளு, ஓமம், நவதானியம், வெள்ளரிக்கிழம்பு, கல்லுப்பு, வரமிளகா, முச்சந்தி மண் எல்லாம் அஷ்டதிக்கு பாலவர்கள் எல்லாம் எடுத்து தலையை சுற்றி எல்லா தோஷம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு அந்த குழந்தைக்கு சுற்றி சுற்றி வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆ இதை சுற்றி சுற்றி போடலாம். கால நேரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி இரவு நேரத்துலையோ காலை நேரத்துலையோ எப்போ யாரும் பார்க்காத நேரம் இதெல்லாம் செஞ்சு இது எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைக்கு வந்து சீரக தண்ணியில் குளிக்க வச்சீங்கன்னா அந்த குழந்தை சீரகமாக இருக்குமா. அப்படியா? ஆமாம். சீரகம்ங்கிறது என்னங்க? சீர் அகம். இந்த அகத்தை சீராக்கிறத சீரகம். சீரகம். அதனால மாசத்துல ஒரு முறை சீரகத்தை நைட்டு ஊற வச்சு எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த சீரக தண்ணியில ஊத்திட்டா அந்த சீரக தீர்த்தத்துல ஊத்தும் போது அந்த குழந்தை 1 மாசத்துக்கு அந்த சீரகம், இந்த அகம் வந்து சீராயிருமா. ஓ எந்த தோஷம் வரதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப யாருக்குமே அதெல்லாம் தெரியாது. ஆமாங்க. இந்த பதிவு ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஏன்னா கற்பூரம் வச்சு சுத்தி போடுவாங்க, இல்லைன்னா எலுமிச்சம்பழம், அவ்வளவுதான் தெரியும். மிஞ்சி போனா அந்த பூசணிக்காய், தேங்காய், அவ்வளவுதான். அது நம்ம கடைக்கெல்லாம் செய்வோம். பொதுவா குழந்தைங்களுக்கு வந்து இந்த கற்பூரம் வச்சுதான் சுத்துவாங்க. ஆமாங்க. அதனால இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்கம்மா, நல்லதே நடக்கும். ஸோ குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடா அது இருந்தது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரி, ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்கம்மா.